தமிழா 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 தமிழ் என் வீரன். 2009 அந்த யுத்தம் கவனிக்கப்பட்டு அந்த தலைவர் அப்படியான ஒரு முடிவுல நீங்கள் கண்கலங்கினதாகவோ அல்லது ஒரு கவலைப்பட்டதாகவோ அந்த மாதிரியோ அல்லது அது உண்மையா சார்? அதாவது பெண்ணென்றால் இப்படி செத்து போனானே என்று சொல்லி விளங்குதான். அதில் நான் இதுல பதிவுல நான் சொல்ல விரும்ப இல்லை. எனக்கு தெரியும் இல்ல நான் கேள்விப்பட்ட விளங்குதானே, கேள்விப்பட்ட என்ன மாதிரி சித்தண்டு அதனால சொல்ல விரும்பல ஒரு பதிவுல. பதினெட்டு எடுத்து கேட்டு நான் கேள்விப்பட்ட உண்மையோட அப்பாண்டு கேட்டேன். என்னண்டு கேட்க ஓமண்டு அவர் எனக்கு தூசணத்தால பேசாத கூற என்னதுக்கு இப்படி எல்லாம் சைனட் 2 கொண்டுக்கு பதில 2 கட்டி கொண்டு தெரிஞ்சவன் எங்களை எல்லாம் ஏமாத்தி போட்டான் ரெண்டெல்லாம் சொல்லி அவர் என்னோட சொல்லி விழுந்தவர். இந்த போராட்டத்துல நிறைய பேர் சரியோ பிள்ளையோ அதுல இறந்தவர். எங்கட மக்கள்கிட்ட விஷயம் சார்ந்து இப்ப இந்த மாவீரர் தினம் அப்படியான நினைவு தினங்களை அனுஷ்டிக்கிறதுல மக்களுக்கு வந்து அவர்களுக்கு அது ஒரு அது என்ன மாதிரி தூண்டப்படுகிறார்களா இல்ல அவர்களுடைய இதே அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கொண்டாடப்பட வேண்டும். என்னுடைய நிலப்பாடு இந்த யுத்தத்துல இறந்த அனைவருக்கும் நாங்கள் ஒரு பொது தினம் ஒன்றை வைக்கவும். நிச்சயமா அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பெரிய இயக்கங்கள் என்று சொல்லலாம். ஹீரோ, சிபிஆர், பிளொட்டெலோ, டைகர். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியாது சார். அதான் பெரிய இயக்கங்கள் என்ற வகையில இந்த 5 இயக்கங்களையும் சொல்லலாம். சின்ன சின்ன பல இயக்கங்கள் இருந்தது. இப்போ கிட்டடியில் என்னோட இருந்து இறந்தவர் கடைசி காலமா பனாகுட மாயிசம் என்று சொல்லி சொல்லப்படுறது, தம்பான்னு சொல்லப்படுறது அவர் தமிழுகள மாமி என்ற ஒரு பெயர்ல நடத்தினவர். இவர் வந்து என்னுடைய தம்பியார் பிரேமானந்தன். அப்ப இவரை என்ன படிக்க முடியலன்னு இவர் மிக படிச்சு வந்திருந்தவர். அப்ப இவரை கொண்டு போய் இன்றைக்கு காண இல்லையா விளங்குதான். அது மாதிரி என்னுடைய சகோதரி தான் முதல் பெண் போராளி. வேற இந்த இயக்கத்தை சேர்ந்த ஆக்களும் இல்லை. சோபாண்டு மதிவதனி பேர் சோபாண்டு இபிஎல் காரநகர் தாக்குதல் நேரத்தில் ஈடுபட்டு முதல் களப்பலியான பெண் போராளி என்ற நம்முடைய தங்கச்சியார். இது நம்முடைய தம்பியார். எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பக்கபலமாக இருந்த மாயசரி வேலாயுதம் என்று சொல்லி ஒரு மனித உரிமை சட்டத்தரணி. இதெல்லாம் இந்த செம்மணி படுகொலை எல்லாத்தையும் வெளியால கொண்டு செம்மணி படுகொலை இருக்குதான் அது எல்லாத்தையும் செம்மணி படுகொலை அந்த புதகுலியல் எல்லாத்தையும் வெளியால கொண்டதுல 3 செயல்பட்டால்